சொல்லு, கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு. ஜேஃபம் ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போக போகிறோன்றது ஆல்ரெடி நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஆமாம், சுவிட்சர்லாண்டு தான் போக போகிறோம். இங்கே ஆக்சுவலாக நம்மளோட ட்ராவல் டேட் வந்து நேற்றே இருந்துச்சுங்க. இந்த ஃபெங்கன் புயல்னால நம்மளுக்கு வந்து ட்ராவல் டேட் ஒரு நாள் வந்து டிலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். போயிட்டு மீதி வ்ளாகை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ், இந்த சீரியஸ்க்கான வீடியோஸ் வந்து கரெக்டாக மத்தியானம் 3:33 நம்ம சேனலில் கரெக்டாக வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஏர்போர்ட்டில் போய்ட்டு மீட் பண்ணலாம். கேப் புக் பண்ணணும். கேப் புக் பண்ணிவிட்டு மீதியை வந்து நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் போகலாம். ஆமாம், வாங்க வாங்க அங்கே போய் நிற்கலாம். வாங்க வாங்க. ஏய், கரெக்டாக தெரியல வித்யுத். வாங்க வாங்க வாங்க, அது சரி வாங்க. அப்படியே ஏறுங்க, பார்த்து. இல்லைடா, வெயிட் பண்ணுறா. இந்த சைடு வா, இந்த சைடு வா, இந்த சைடு வா. ஆமாம், அந்த சைடு போய் நின்றுலாமா? ஆ, ஈரா இல்லை, அப்புறம் இங்கேயே நிற்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது அப்பாவுக்கு என்ன சொல்லுவ சொல்லு. நான் என்ன சொல்ல சொன்னேன்? பாய் பாய் டாடி, லவ் யூ அப்படின்னு சொல்ல சொன்னேன்ல. சொல்லு, சொல்றா. லவ் யூ, சேஃப் ஜர்னி டாடி. அங்கே பார்த்து சொல்லு. ஜேஃபம் வியூஸ், நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சென்னையில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நம்மளோட ஃப்ளைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3:45 எக்ஸாக்டாக 4 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கொலீக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வெயிட் பண்ணுறாங்க. நானும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். செக்இன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருக்கணும். போன வாட்டி நம்ம இந்த சுவிட்சர்லாண்ட் சீரியஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் போன வாட்டி வந்து கத்தாரில் போனோம். இந்த வாட்டி வந்து எமிரேட்ஸில் போக போகிறோம். அதோட ஃப்ளைட் ஜேர்னியும் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். இந்த புயல்னால், இந்த சைக்ளோனால் நம்மளுக்கு ஒரு நாள் வந்து டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டிலேனால் என்னென்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு போயிடுறாங்க. அந்த சைடு போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ நம்மளோட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா, ஸோ ஒய்ஃபு, வித்யுத் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்திருக்காங்க நம்மளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து விஜயத்தை விட்டு போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்துடுவோம் சீக்கிரமாக. என்னடா வித்யுத், ஏய் நான் சொன்ன மாதிரி சொல்கிறா. என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அவனையா? சொல்கிறா, ஏதாவது சொல்லு. இவன் எதுவும் சொல்லு, ஏதாவது சொல்லுவான். சொல்லு, ஏதாவது சொல்லு. சொல்கிறான். நான் சொல்லி தரவா? சரி ஜேஃபம் வியூஸ், நம்ம மீதியை வந்து உள்ளுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். செக்இன் பண்ணிவிட்டு மீதி நான் சொல்கிறேன். அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே நம்ம சுத்த முடிஞ்சால் பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து சைக்ளோன் வந்து வந்தனால வந்து நேற்று வந்து ஏர்போர்ட்டே ஃபுல்லாக வந்து க்ளோஸில் இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ ஓகே, நான் கொஞ்சம் நேரம் அம்மா அப்பாவோட பேசிவிட்டு அப்படியே நான் உள்ளுக்குள்ளே போயிடுறேன். போயிட்டு செக்கினை முடிச்சுட்டு மீதி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்டி உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட்லாம் இருக்குது. ஃபீவர் வேறு லைட்டாக வந்துருச்சு இந்த சைக்ளோனால். ஓகே, உள்ளுக்குள்ளே போகலாமா? உள்ளுக்குள்ளே போவா? சரி, உள்ளுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி. ஹலோ ஜேஃபவிஸ், எல்லோரும் எப்படி? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லாயிருப்போம். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். லாஞ்சில் போய்ட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். நம்மளோட ஃப்ளைட் எப்போ பார்த்திங்கன்னா 3:35 ஆக்சுவலாக 4 o'clock தான் போர்டிங் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே தான் ஃப்ளைட் நிற்கிது. நம்ம ஃப்ளைட்னு இல்லை, ஸோ எல்லா ஃப்ளைட்லேயும் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டைம் வந்தோடனே நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ளைட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, போர்டிங்க்கு எல்லாம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாம், போர்டிங்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம க்யூவில் போய்ட்டு நிற்க வேண்டியதான். க்யூ வந்து இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும் க்யூ. இப்படி போய் நம்ம நிற்கணும். ஸோ அப்படியே இந்த க்யூவிலேருந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து கூப்பிட்டு போவாங்க. டேரெக்டாக நம்ம ஃப்ளைட்டுக்கு கனெக்ட் ஆகிருங்க. ஸோ மீதியை வந்து நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். அங்கே எப்படிலாம் இருக்குது ஃபுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த டயத்துக்கு தர்றாங்க, என்னென்ன தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த சைக்ளோன் வந்துச்சு இல்லையா, அந்த சைக்ளோனால் நம்ம ஆல்ரெடி புக் பண்ண இந்த ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க இன்னொரு நாளுக்கு வந்து ஃப்ளைட் வந்து தந்தாங்க. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் வந்து சீட் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சீட் எல்லாமே வந்து இந்த ஃப்ளைட் வந்து நாங்கள் வந்து ரீபுக்கிங் பண்ண சொன்னதுனால சீட்ஸ் எதுவுமே அவ்வளோவா இல்லை. அதனால் நாங்கள் போகிறப்போயே கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு தான் போய் உட்காந்தோம். சீட்டு கிடச்சிச்சு. எப்படி வ்ளாக் பண்ண போகிறேன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே போன பிறகு தான் தெரியும் நம்மளோட சீட்டு பக்கத்தில் யார் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்த பிறகு யார் வந்தாலும் சரிங்க, நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கணும் ஆசையாக இருக்கேன். அதை காமிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து தான் நானே சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இது ஃபுல்லுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு. ஃப்ளைட் வந்து போர்டு ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ நான் உட்காந்துருக்கேன் உள்ளுக்குள்ளே. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கேட் இருக்கும். ஒவ்வொரு கேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேட் வந்து அந்தந்த ஃப்ளைட் வந்து நம்ம எந்த கண்ட்ரிக்கு வந்து ஃப்ளை பண்ண போகிறோமோ, எந்த கண்ட்ரி ஃப்ளைட்டோ அது வந்து நிற்கும். அது வந்து அப்படியே நம்ம போர்ட் ஆகி போகலாம். கேப் நல்லா இருக்கா? ஸோ தேடி கண்டுபிடிச்சி வாங்கின கேப் இல்லை, நார்மலாக தான் ரெட் கலர் வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போது இந்த விலாக் எடுக்கிற டயத்தில் எல்லோரும் நீங்களாம் தூங்கியிருப்பீங்க. காலைல நம்ம ஃப்ளைட்னால நான் முழிச்சிருக்கேன். தூக்கம் வருது, என்ன பண்ணுறது, முழிச்சிருக்கேன். இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 4 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ ஃபீவர் வேறு ஆல்ரெடி இருக்குது, ரொம்ப டல்லாகவே இருக்குது. தூக்கம் வருது, பட் என்ன பண்ணுறது, ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பண்ணிவிட்டு ஃப்ளைட் வந்த பிறகு ஏறி போக வேண்டியது. ஓகேங்க, நம்ம பசங்க ஃபுல்லுமே அந்த சைடு உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த சைடு வந்து சீட்ஸ் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அந்த சைடு போயிட்டு நான் செக் பண்ணிட்டு அந்த சீட்ஸ் இருந்தால் அங்கே போய் உட்காரணும், போய் செக் பண்ணிட்டு வரேன். கஷ்டமப்பா, போன் வாயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. Thank you for choosing Emirates and wish you a pleasant and comfortable journey. காலை வணக்கம், காத்திருந்ததற்கு நன்றி. ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட்டுக்கு போர்டிங்காக வந்து எல்லோரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் செம்ம க்யூவாக இருக்குது, ரொம்ப பெரிய க்யூவாக இருக்குது. அதனால் சரி கொஞ்சம் பேர் போய் முடியட்டும், அப்புறமேட்டு நம்ம வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே போர்டிங்க்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளை தான் கூப்பிடுவாங்க, 2வது தான் எக்கனாமிக் கிளாஸ் பீப்புளை கூப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் க்யூ. ஸோ இது ஃபுல்லுமே வந்து க்யூங்க, அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ பேரை தாண்டி தான் நம்ம போகணும். அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால சரி கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ளே போகட்டும், அப்புறமேட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் ட்ராவலில் பெரிய ஒரு ஒர்க்காக பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த இமிக்ரேஷன் செக்அப் ப்ளஸ் வந்து பேக்கிங் வந்து செக் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் அவங்க பெரிய ஒர்க்காக பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம பின்னாடி ஆள் இருப்பாங்க, முன்னாடி ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே இடைஞ்சல் வந்துடக்கூடாது. அது எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டு அதே மாதிரி டக்குன்னு வந்து எடுத்து வைக்கணும். இப்போ என்ன இஷ்யூனா, இங்கேருந்து நம்ம வந்து ட்ரான்சிட் ஃப்ளைட்டு வந்து துபாய் போயிட்டு துபாயிலேருந்து நம்ம வந்து ஜூரிச் போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அங்கே வந்து நம்ம கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கும் ஒரு 1 or 2 hours கேப்பில். ஸோ இது கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம அங்கே வந்து ஓட வேண்டியதாக இருக்கும் அந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு. அது ஒன்று தான் ஒரு பெரிய ஒர்க்காக பார்க்குறோம். அது ஒன்று தான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்குங்க. மற்றபடி எல்லாமே ஃபைன் தான். நிறைய க்ரௌட் இருக்குது, நிறைய லைனில் நிற்கிறாங்க நிறைய பேர். மேபி அதை இன்னும் ஓப்பன் பண்ணலை. அந்த முன்னாடி அதை ஓப்பன் பண்ண பிறகு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க போர்ட் பண்ணுறதுக்கு. நான் உள்ளுக்குள்ளே போகும்போது ஃப்ளைட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, எடுக்க விடுவாங்களா எடுக்க விட மாட்டாங்களான்ட்டு.
ஸோ எடுக்க விட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள ஃப்ளைட்டையும் அவங்க எந்தெந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ஃபுட்ஸ் தராங்க, என்னென்ன ஃபுட் தராங்க அப்படின்றதும் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக நான்வெஜ் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி வருது என்ன தர்றாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நானும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன். பசிக்க ஆரம்பிச்சிருப்பில்லைங்க. நான் உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னஸ் கிளாஸ் பீப்பில். ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு கேபின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வழியாக நம்ம ஒரு பாத் மாதிரி இது வழியாக நடந்து நம்ம போகிறோங்க. பாரு ஃப்ளைட் ஃப்ரண்ட்டு தெரியுதா? ஐயோ, இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். போயிங் 777 போயிங் 777 தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆஹா, இப்போ நல்லா தெரியுதுங்க. ப்ரோ பார்க்கலாம் பார்க்கலாம். கேமரா தள்ளி விட்டாங்க. ஜேஎஃப்எம் வியூஸ் இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஏரியாச்சு ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். நம்ம வந்து அந்த டெயில் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று வந்து ஃப்ளைட் டிலே ஆனதுனால நம்மளுக்கு வந்து விண்டோ சீட் கிடைக்கல. பட் துபாய் போகிறதுக்கு கிடைக்கல. பட் துபாயிலேருந்து நம்ம ஜூரிச் போகிறதுக்கு நம்மளுக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கீங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இங்கே என்னென்ன ஃபுட்ஸ் இங்கே தர்றாங்க அப்படின்றத நானும் பார்த்துட்டு அவங்களுக்கும் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். எமிரேட்ஸில் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கத்தாரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எமிரேட்ஸில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க என்னென்ன ஃபுட்ஸ் தராங்க, எப்படி இருக்குது, ஸோ எத்தனை வாட்டி தராங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி வந்து இதை போக போக நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்னால் என்ன முடியுமோ, தூக்கம் வராமல் இருந்தால் இல்லைன்னா கண்டினியூ பண்ணுறேன்.